ஹருமக்கில் 578வது எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட்ல லில்லின்னு ஒரு பொண்ணு வாரா. அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காண்டி முகிவர குரூவை இறங்குறாங்க. ஆனா என்னன்னு பார்த்தா அவர் இம்பல் டவுனுக்கு போறதுக்குள்ள நியோ நேவின்னு சொல்லிட்டு ஒரு புது குரூப்ஸ் வராங்க. அவளை அடிச்சு நொறுக்கிட்டு அவங்க அப்பாவையும் கொல்லி எரியலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள லூஃபி குரூ அவங்க அப்பாவை காப்பாத்திட்டு தனியா கூட்டு போறாங்க. அவ அப்பா எதுல பெஸ்ட்னா குக் பண்றதுலாம் பெஸ்ட். அவங்க ஒரு ஜெயிண்ட் ஃபேமிலியில உள்ளவங்க. லூஃபி பண்ண ஹெல்ப்புக்காண்டி அவ அப்பா அடிபட்டால் நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல என்னன்னு பார்த்தா நியோ நேவி குரூப் ஸ்ட்ரெயிட்டா அவங்க இருக்க இடத்தையே கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லா ஷிப்பையும் தயார் பண்ணுங்கடா, பேட்டிலுக்கு நம்ம தயாராகும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாவனையும் துண்டு துண்டு ஆக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு தயாராகிறானுங்க. சார் ஆல்ரெடி ஏகப்பட்ட பாம் ஸ்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஆனா இப்ப நம்மள்ட்ட டோர்பேடோ மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. சரிடா அதை இறங்குங்க, மொத்த டோர்பேடோவும் போங்க. நம்ம மாஸ்டர் ஜியையும் ஜூசோவையும் நம்ம நம்பணும்டா, நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு நாங்க சண்டை போடுவோம், அது எங்க உயிரே போனாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நேவி சோல்ஜர்லாம் ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மொத்த பேரு களத்துல இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. ஜெட்டு வேகத்துல இங்க இருந்து போறானுங்க. ஸ்ட்ரெயிட்டா முகிவர லூஃபி குரூ நோக்கி அட்டாக் பண்றாங்க. அங்க இருந்து பேன்ஸ் ஃப்ரே அடிச்சு ஏர்ல பறக்க விடுறானுங்க. நின்னுகிட்டு இருந்தவர் சாயிராரு. என்னன்னு பார்த்தா லூஃபி கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்கிறது. சுத்தி இருக்க வல்கனம் அம்ட்டே அடிச்சு நூறுக்குறானுங்க. கல்ல மட்டும் செதறுது. ஏர்ல பறந்து வரானுங்க. ஆனா ஜோரம் சாஞ்சி காலத்துல இறங்கி ஒவ்வொரு வண்டியும் உடச்சு எரியுதானுங்க. நியோ நேவி வால்கன்னு சொல்லிட்டு பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா அவனுக்கு உயிரே அவனுக்கு மாச்சிக்கிட்டு தானுங்க. இதுல ஒரு பக்கம் அவர் என்னன்னு பார்த்தா கையில வச்சிருக்க பேனை வச்சுலாம் 6 அடிச்ச மாதிரி அடிச்சு ஏர்ல பறக்க கொடுத்தாரு. இவனுக்கு கண்டிப்பா முட்டாளதான் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சப்மர்ஜ் கப்பல் பாஞ்சு நிலத்துல நின்னுக்கிட்டு இருக்கு. மொத்த பேரும் அந்த கப்பலை தான் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூசோ ஏர்ல பறந்து மாசா நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே பைரட்ஸ்களா உங்களை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு முன்னாடி நிக்கிறான். என்னன்னு பார்த்தா எவ்வளடா கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னோட வீவர் கார்டை ஆல்ரெடி உங்க மேல போட்டு வச்சிருந்தா, அதை ஃபாலோ பண்ணி தான்டா வந்தேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட்டா லூஃபி கப்பலை அட்டாக் பண்ணலான்னு வருது. அதுக்குள்ள ரோபின் அவா பவரை போட்டு வண்டியை துண்டு துண்டு ஆக்குறா. எல்லாம் செதறுதானுங்க. டேய் நீங்க சாகுறது எதையுமே நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன், உங்களுக்காண்டி நான் நிப்பேன்னு சொல்லிட்டு ஜூசான் நின்னுக்கிட்டு இருக்கான். டே நியூ பைரட்ஸ்களா உங்களால தான்டா நியூ வேர்ல்டே ரொம்ப பாதிக்கப்பட போயிட்டு இருக்கு, உங்களெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடி வாரான். உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் பேன்ஸ் ஃப்ரே டென்ஷன் ஆயிட்டாரு. சார் நீங்க ரொம்ப கோவப்படக்கூடாது, இல்லைன்னா உங்க காயம் ஓப்பன் ஆயிரும் சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். அவரோ 6 அடிக்கிற மாதிரி ஒரு அடி அடிக்கலான்னு வராரு. அதுக்குள்ள அவன் அயன் பாடியை போட்டு விடுதான். அவனை அடிச்சு ஏர்ல பறக்கூடாது. இதுல ஒரு பக்கம் லில்லியையும் அடிச்சு பறக்கூடாதான். லில்லியும் பறந்துட்டா, அவங்களும் பறந்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா லூஃபி கப்பல் உள்ள போறா. பார்த்தா மினி ஃப்ரூட்டை போட்டு சின்னதா மாறிட்டா. உசப் தலையில விழுறாவா. பேன்ஸ் ஃப்ரே சாஞ்சிட்டாரு. டேய் உன்னை சாவலந்து தப்பிக்க விட்டு நினைக்கிறியாடா, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஜூசான் ஏர்ல வாரான். லூஃபி கியர் டூவை போட்டுட்டு நெஞ்சில் அடிச்சு பறக்கூடுதான். உங்களுக்கு நான் நிக்கிறேன்னு சொல்றான் லூஃபி. அந்த வயசானவரை உன்னை தொட விட மாட்டான்னு சொல்லிட்டு மாசன்கிட்டு இருக்கான். டே ரப்பர் மனதனா நீ, உன் கதையை முடிக்க வேண்டியது ஏன் வேலைடா, உன்னை கொண்டுட்டு அவனை கொல்ல போறான்னு சொல்லிட்டு ஜூசா முன்னாடி வாரான். என்னமோ ஒன்று பண்ண ஆரம்பிக்கான். அதுக்குள்ள லூஃபி கம்மு கம்மு ஜெட்டு கேட்லிங் சொல்லிட்டு அடிக்கிறான். பார்த்து அந்த அட்டாக்க பிளாக் பண்றான். ஃபிங்கர் பிஸ்டல் வச்சு பிளாக் பண்றான். பறந்து பறந்து அடிக்க வரான். என்னன்னு பார்த்தா எல்லா அட்டாக்கையும் வேற லெவலா போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல. இங்க லூஃபி ஆர்னமெண்ட் கம்மு கம்மு பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு குத்து குத்துறான். பார்த்தா அந்த அட்டாக்கே அவன் பிளாக் பண்ணிட்டு இருக்கான். டே நம்ம ஆளு கதையை முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவன் ஸ்ட்ரென்த் வேற லெவலா இருக்கு. அயன் பாடியை போட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். டே உன்னோட ஹாக்கி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லடா, என்னையெல்லாம் பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் ஹாக்கியை தான் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் ஹாக்கியை வேற லெவலா யூஸ் பண்றான். பாஞ்சு பாஞ்சு லூஃபியே அடிச்சு பறக்க விடுதான். ஏர்ல அடிச்சு பறக்கலான்னு பாக்குறான். அதுக்குள்ள லூஃபி டென்ஷன் ஆகி 3rd கியரை போட்டு அடிக்கலான்னு போறான். அதுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு அட்டாக் பண்றானுங்க. லூஃபி சேதறி துண்டு துண்டா போயிட்டான். என்னடா நீ கொலாப்ஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபி கொலாப்ஸ் ஆவானா, திரும்பி மாசம் நின்னுக்கிட்டு இருக்கான். உன் கதையை முடிக்காம இருக்க போறதுலன்னு சொல்றான் லூஃபி. அதுல பாம்ல ஃபுல்லா ஹாக்கியை கலந்துருக்குடா, அதனால உன் அட்டாக்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது, எங்கால் அடி வேற லெவலா இருக்கும், அது மாதிரி அது ஒரு டெவில் ஃப்ரூட் பவர்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபிங்கர் பிஸ்டல் 5ன்னு சொல்லிட்டு ஏர்ல பறந்து லூஃபியை ஒரு குத்து குத்துறான். லூஃபின்னு சொல்லிட்டு குரூவே ஷாங் ஆகுறாங்க. உங்க கேப்டன் கதையை முடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபியோ குரோக்கடைல்ட்ட அடிபட்ட மாதிரி அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான். இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா பேன்ஸ் ஃப்ரேயும் அடிச்சு ஏர்ல பறக்க கொடுத்தாங்க. லூஃபி மயங்கி போய் இருக்கிறான். உசப்சா எனக்காண்டி நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு லில்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா எங்க இருந்து அவனோட பாடிக்கு தூக்கி போட முடியுமா, நான் பெருசா மாதிரி அவனை துண்டு துண்டு ஆக்கிடும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு உசப்பு குறி வச்சுக்கிட்டு ஒரு போடு போடுறான். அவள ஜெட்டு வேகத்துல போறா. அதுக்கப்புறம் பார்த்தா லூஃபி இதுக்கு முன்னாடி வைக்கிறான். பார்த்தா லூஃபி வாய்க்குள்ள போயிட்டாவா. உன்னோட பிளான் எல்லாமே தெரியும் சொல்லிட்டு லூஃபியை தூக்கி அங்க இருந்து தூக்கி வீசுறாங்க. அவங்க உங்க கதையெல்லாம் முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது இன்னும் முடியலான்னு சொல்லிட்டு மாசா வரான். டே நீ சாகலையான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஜோசு. உன் கதையை முடிக்காம நான் அவனு சாக போறதில்லடா, இவரோட சாப்பிடாம சாக போறதில்லன்னு சொல்லிட்டு லூஃபி வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்கான். லூஃபிஸா நீங்க தயாரா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு உள்ள இருந்து கேக்குறா. சடனா பார்த்தா பெருசா மாறுதா. என்னன்னு பார்த்தா ஜெயிண்ட் பாடி மாறணும்னு
லூஃபியோட உடம்பு வந்து கம்மு கம்மு பவர் தானே, லூஃபி பெருசா மாறுதான். ஆனா லூஃபியால அந்த பவரை ஹேண்டில் பண்ண முடியல. லூஃபி ஜெயண்ட் மனுஷன் மாதிரி மாறிட்டான். இது வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. லூஃபி பாக்கே டிஃபரெண்டா இருக்கான். லூஃபி உடம்பு வந்து ரப்பர்னால அப்படி ஸ்ட்ரெச் ஆயிருச்சு. என் மண்டையில கொம்புலாம் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காய்ஸ் நீங்க என்னடா சின்னதாயிட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் லூஃபி நீ தான்டா பெருசாயிட்டேன்னு சொல்றான் உசப். லில்லி வந்து உன் பாடிக்குள்ள போய் எக்ஸ்பெண்ட் ஆயிட்டாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா லூஃபிஸா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து பேசுறா. ஜெயண்ட் லூஃபி நீ வேற லெவல்னு சொல்லிட்டு சோப்பரோ டான்ஸ் ஆடுறான். லூஃபி அவன் உடம்பு வந்துட்டு அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பெருசாலும் உன் கதை முடிப்புன்னு சொல்லிட்டு லூஃபி நோக்கி அட்டாக்க போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் உங்களை மறந்துட்டேன்னு சொல்றான் லூஃபி. ஸ்ட்ரெயிட்டா அவன பக்கத்துல வந்துட்டு ஒரு குத்து குத்துறான். நார்மல் குத்தி அவ்வளவு பலமா இருக்கு. ஜெயிண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா தான்டா இருக்கு எனக்கு தெரியும்னு சொல்றான். சடனா லூஃபி செகண்ட் கியர் போய்கிட்டு அந்த உடம்புல இருந்து செகண்ட் கியருக்கு போறான். அது உடம்புல இருந்து வரத காத்து வேற லெவலா இருக்கு. கியர் 2னா லூஃபி வேற லெவல் ஃபாஸ்ட்டுக்கு போயிருவான். நம்ம ஆளு தயாரன்னுகிட்டு இருக்கான். டேய் நீங்க பைரட்லாம் வேஸ்டா, நீங்க எல்லாம் எனக்கு ஈக்குவலா வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். லூஃபியோ டென்ஷன் ஆயிட்டான். கம்மு கம்முன்னு சொல்லிட்டு ஏர்ல பறந்து போய்கிட்டு இருக்கான். ஜெயிண்ட் ஜெட்டுன்னு சொல்றான். அதுக்குள்ள ஃபிங்கர் பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு கேனன் பால்ல ஏர்ல பறந்து வரான். பியர்னு சொல்லிட்டு லூஃபி இறங்கிக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அந்த ஆட்டுக்குட்டியும் செதறுது, அவனும் செதறுதான். லூஃபியோட கப்பலும் சுத்திக்கிட்டு போகுது. என்னன்னு பார்த்தா சோசும் செதறிட்டு அந்த ஆட்டுக்குட்டியும் செதறிட்டு அதுக்கப்புறம் லில்லி வாயிலிருந்து வெளியே வந்துட்டான். நார்மல் ஆயிட்டான் லூஃபி. லூஃபிஸா அவனோட ஹெல்ப் வேற லெவலா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா சாப்பிட திரும்புறானுங்க. அங்க எல்லாமே கரிஞ்சிருச்சு. நம்ம சாப்பாடு எல்லாமே வேஸ்டா போயிருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். போற வழில வேற எங்கேயா சமைச்சுக்கலாம், நீங்க எல்லாம் தயாரா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நாமே எப்படி உற்சாகப்படுத்துதா. அவனும் ஓகேன்னு சொல்றான். இந்த ராஃப்ட் நம்ம இழுத்துட்டு போனோம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதெல்லாம் இழுத்துட்டு போனான்டா, நம்மளால அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டான்னு சொல்றாங்க. நம்ம சிப்ரிஸ்ட் பிராங்கி வேற லெவலா அவருக்குன்னு ஒரு கப்பலை ரெடி பண்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு விவர் கார்டை அவங்கள்ட்டே தூக்கி போட்டு நம்மளுக்கு கிளம்புறானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொரு ஏரியா தான் காட்டுறாங்க. யாரோ ஒரு ஆபீசர் வராங்க. அது மோமோங்க தான் வரான். மோமோங்க நீ எப்படா வந்தான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பேன்ஸ் ஃப்ரை உடம்புல நாங்க சீக்கிரட்டாவே வந்து பேப்பரை போட்டுருந்தோம்டா, அதை ஃபாலோ பண்ணிதான்டா வந்தோன்னு சொல்றான். இவன் என்ன டெக்னிக் போட்டனோ அதே டெக்னிக் போட்டு தான் இவனுங்களும் வந்திருக்கானுங்க. நீ பைரட்ஸ் எல்லாம் கொண்டது கண்டி ஒன்னே இம்பல் டவுனுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நாங்க எந்த உண்மையுமே சொல்ல மாட்டோம்னு சோசுவ ஆரம்பிக்கிறான். மோமோங்க எதுவுமே பேச மாட்டேங்க, அமைதியாவே இருக்கிறான். விதி என்ன முடிவெடுக்கோ அதைப்படி பாத்துக்கலாம்டா, நேவி உனக்கு ஜஸ்டிஸை கொடுக்குன்னு சொல்லிட்டு மோமோங்க போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி லூஃபி கப்பலை தான் காட்டுறாங்க. லூஃபி கப்பலும் பக்கத்துல இன்னொரு ஷிப் வருது. போற வழியில மீனெல்லாம் லாக் பண்ணி தூக்குறாங்க சமைக்கிறதுக்காண்டி. அவரும் வல்கனோட சாப்பாடை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஜூஸ் அது இதுன்னு கொண்டாடி குடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அப்புறம் லூஃபிஸா மத்தவங்க ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு அவர் டாட்டா காமிச்சுக்கிட்டு இருக்கா. உங்களை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன்னு சொல்றாவா. இந்த சாப்பாடுக்கு தாண்டா ரொம்ப நன்றி, வேற லெவல் சாப்பாடுறான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்றாங்க. டாக்டர் சோப்பர் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. திரும்பி ஒரு வாட்டி நம்ம ஜெயிண்டா மாதிரி சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு லில்லிட்ட கத்துறா லூஃபி. சொல்லி முடிச்சு ரெண்டு திசையை நோக்கி திரும்பி போய்கிட்டே இருக்காங்க. வாங்கட நம்ம வழி நோக்கி நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. உடனே அப்புறம் ஐனை தான் காட்டுறாங்க. நான் எது நடக்கூடாது நினைச்சனோ அதே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ பேசிக்கிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர் ஜீன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நம்ம எது பண்ண போறோம்னு சொல்லிட்டு நேவிக்கு தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு ஐன் கட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம அவங்க என்ன டார்ச்சர் பண்ணாலும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுங்களும் நியோ நேவில வந்து ஒரு ஆளுக தான் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கால் வருது. மாஸ்டர் ஜி ஃபர்ஸ்ட் ஐலண்டுக்கு கொஞ்ச நேரத்துல நம்ம போயிருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம எல்லாருக்கும் பயம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுடா, நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம எல்லா பைரட்ஸையும் என் கையிலே கொல்லுவோம்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஜி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட முடியாத கிடைத்த சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.